ஆலயம் செல்வம் நாம் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்ருக்கிறது ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். நீங்கள் இது வரைக்கும் அந்த கோயில் போயிட்டு வரலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். பார்க்க வேண்டிய திருத்தலங்களில் ரொம்ப முக்கியமான திருக்கோயில். ரொம்ப கர்நாடக மாநிலத்தில் இயற்கை சூழ ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலில் யானைலாம் இருக்குங்க. இங்கே இந்த அம்மாவை வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். அதே மாதிரி கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. உயர் பதவி கிடைக்கும். நம்ம என்ன குரூப் கேட்குறோமோ காலேஜில் அந்த குரூப் நமக்கு கிடைக்குங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு தரும். சாரதாம்பாளோட கோயிலுக்கு பக்கத்துலேயே வித்யாசங்கரர் கோயில் இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தாலே நம்மளை அப்படியே ஈர்க்கும். இந்த கோயிலில் உள்ள 12 தூண்களும் 12 ராசியை குறிக்கும். ஒவ்வொரு மாதமும் சூரியனோட கதிர்கள் ஒவ்வொரு ராசி மேலே விழும். ரொம்ப அற்புதமான காட்சி. ஃபுல்லாக சிற்பங்கள், வேலைப்பாடுகள் பார்த்தா அப்படியே நம்மளை இழுத்துடும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில். முழுக்க முழுக்க இந்த கோயில் கருங்கல்லால் ஆன கோயில். அப்படியே இந்த கோயிலை பார்க்கும்போது எப்படி தான் இந்த சிற்பங்களை வடித்தாங்க, எப்படி தான் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு அப்படியே பிரம்மாண்டமாக பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. இந்த கோயில் முழுக்கவே அற்புதம். நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில். தசரதர் குழந்தை வர வேண்டி புத்திர காமிஷ்டி யாகம் செஞ்சார். இந்த யாகத்தை நடத்தினவர் ரிஷ்யசிருங்கரர். இவர் தான் வியாபாந்த முனிவரோட புதல்வர். ரிஷ்யசிங்கரர்னா மான் கொம்பு உடையவர். அந்த காலத்தில் இவர் ஸ்ருங்கேரியில் வாழ்ந்து வந்தார். இந்த துங்கபத்ரா நதிக்கரையில் இந்த கோயில் நம்ம பார்த்தோன்னா அற்புதம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு நமக்கு 1000 கண் தான் வேணும். ஏப்ரல் மே மாதத்தில் வரும் வைகாச சுக்ல பஞ்சமியில் 5 நாள் சங்கர ஜெயந்தி, வியாசர் பூஜை, வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வாமன ஜெயந்தி, அனந்த பத்மநாப விரதம், உமா மகேஸ்வரி விரதம், விசேஷ நாட்கள், மகா சிவராத்திரி, நவராத்திரி போன்றவை இந்த கோயிலோட முக்கிய திருவிழாக்கள். இது போல் நாட்களுக்கு வந்தால் கூட்டம் அலமோதும். சாதாரணமாகவே இந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகம் வரும். இது போல் நாட்கள் வந்தால் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். துங்கபத்ரா ஆற்றங்கரைக்கு அருகே சாரதா தேவியை பிரதிஷ்டை செஞ்சார் ஆதிசங்கரர். சிவபெருமான் அருளிய ஸ்படிகலிங்கமாக விளங்கும் சந்திரமௌலீஸ்வரரையும் ரத்ன கணபதியையும் முதல் பீடாதிபதியாக சுரேஸ்வரிடம் கொடுத்து பூஜை செய்து வர கூறினார். இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கே உள்ள பீடாதிபதிகள் பூஜை செய்து வருகின்றார்கள். சரஸ்வதி தேவி இங்கே சாரதா தேவியை அருள்பாலிக்கிறாங்க. ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தில் சாரதா தேவியை பிரதிஷ்டை செய்திருப்பதால் இவங்க தான் இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன், துர்க்கை, லக்ஷ்மி சாரதா தேவியாக விளங்குகிறாங்க. இந்த கோயில் வந்துட்டு போங்க, புண்ணியங்கள் 1000 பெறுவோம். இப்போ எல்லோருக்கும் வெக்கேஷன் தான். வெக்கேஷனுக்கு இது போல் கோயில்களுக்கு பிளான் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு வந்தால் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசார சுவாமியை வேண்டிக்கோங்க. எல்லா அற்புதங்களையும் கடவுள் நமக்கு செஞ்சு முடிப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.